ஒரு அழகான கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் தினமும் தன் தாயுடன் வயலில் வேலை செய்யும். ஆனால் அவர்களின் நிலம் பாழடைந்திருந்தது. மண் உலர்ந்தது. மழை வரவில்லை. மரங்களும் செடிகளும் வளரவில்லை. ஒரு நாள் மாலை கண்ணன் காடு வழியாக நடந்து சென்றான். அவன் ஒரு பெரிய பழைய மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க அமர்ந்தான். அப்போது திடீரென காற்று பலமாக வீசியது. ஒரு ஒளிரும் பொருள் வானிலிருந்து விழுந்தது. அவன் அதை பார்த்தான். அது ஒரு சிறிய விதை, ஆனால் அது பொன்னிற ஒளியில் மின்னியது. கண்ணன் அதை எடுத்து வீட்டிற்கு கொண்டு வந்து தன் தோட்டத்தில் நட்டான். அவன் தினமும் அதை நீர் ஊற்றி கவனித்தான். 3 நாட்களில் அற்புதம் நடந்தது. விதை முளைத்தது. ஆனால் அது சாதாரண தாவரம் அல்ல. அதன் இலைகள் பச்சை அல்ல, பச்சை நீலம் கலந்த ஒளி தம்மின. அடுத்த நாள் காலை அந்த செடியே ஒரு பழமாக மாறியது. பழம் சிவப்பாக ஒளிர்ந்தது. அதிலிருந்து மனம் பரவியது. கண்ணன் அதை பறிக்க நினைத்தான். ஆனால் அவன் தாய் சொன்னால், கண்டா, மந்திரம் போல ஒளிரும் விஷயங்களும் சுயநலமாக இருக்கக்கூடாது. அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள். அவன் சொற்களை நினைத்து கண்ணன் ஒரு முடிவு செய்தான். அவன் அந்த பழத்தை கிராமத்தின் ஏழை மக்களுக்கு கொடுத்தான். அந்த பழத்தை சாப்பிட்டவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனார்கள். அந்த நாளிலிருந்து அந்த செடி தினமும் புதிய வகையான மரமாக மாறத் தொடங்கியது. ஒரு நாள் அது மாமரம், மறுநாள் நெல்லிக்காய் மரம், அடுத்த நாள் வேப்ப மரம். கிராமத்தினர் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் கண்ணனை நமது கிராமத்தின் அதிர்ஷ்டம் என்று அழைத்தனர். ஆனால் ஒரு நாள் ஒரு பேராசக்கார வியாபாரி கிராமத்துக்கு வந்தான். அவன் கண்ணனிடம் சொன்னான், இந்த மந்திர விதையை எனக்கு விற்றுவிடு. உனக்கு தங்க நாணயங்கள் கொடுக்கிறேன். கண்ணன் சிந்தித்தான். ஆனால் அவனுக்கு தாயின் வார்த்தை நினைவுக்கு வந்தது. மந்திரம் பகிர்ந்தால்தான் அதிசயம் நீடிக்கும். அவன் வியாபாரியிடம் சொன்னான், இது விற்கப்படாதது. இது நம் கிராமத்தின் நம்பிக்கை. அந்த நாளிலிருந்து கண்ணன் அந்த விதையின் விதைகளை மற்ற கிராமங்களிலும் நட்டான். அங்கு மரங்கள் வளர்ந்தன, பசுமை பரவியது, மகிழ்ச்சி மலர்ந்தது. மந்திர விதை நம் கிராமத்தை மட்டுமல்ல, நம் மனங்களையும் மாற்றியது. ஏனெனில் அது அன்பு, பகிர்வு, நம்பிக்கை என்ற 3 விதைகள் கொண்டது. கதையின் நெறி: நல்ல மனம் வைத்தால் இயற்கையும் நம்மை ஆசிர்வதிக்கும். பகிர்வது மந்திரத்தை நிலைத்திருக்க செய்கிறது. இதுபோல மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.